எது வசதி அப்படின்னு கேட்டா, பல வருஷங்கள் சுகபோகங்களை ராஜா அனுபவிச்சுட்டு இருக்கிறது வசதி இல்ல, ஒரு க்ஷண தியாகம் பண்றதுதான் வசதி. அதை தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா இந்த 14 வருஷங்கிறது ராம பக்தாளுக்கு இல்ல இத சரித்திரத்தை கேட்கிறவாளுக்கு 14 யுகம் போல தெரியுது. அப்பேற்பட்ட தியாகத்தை பண்றார். அதுதான் சுகபிரம்ம ரிஷியும் சொல்றார், குருவத்தே தெத்த ராஜ்யாய. இந்த ராமாயணத்தை சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா குருவத்தே தெத்த ராஜ்யாயன்னு முடிச்சிட்டார். இந்த ராஜ்ய தியாகத்தை தான் பெருசா சொல்றார். நிறைய பேர் அப்படி தியாகம் பண்ற மாதிரி ஏற்படுறது, ஆனா அதெல்லாம் தியாகம்னு சொல்ல முடியாது. தர்மபுத்திரரும் காட்டுக்கு போற மாதிரி நேர்றது. கிட்டத்தட்ட 13 வருஷம் அவரும் காட்டுல தான் இருக்கார். மேல சில நல சக்கரவர்த்தி காட்டுக்கு போறாப்புல ஏறுது. ஆனா அதெல்லாம் சூதாட்டத்துல ராஜ்யத்தை இழந்து அவ போராட தவிர, ஆனா அதுலயும் அவ சில தர்மங்களை கடைபிடிக்கிறாங்கிறது வேணா அவளுக்கு பெருமையா இருக்கலாமே தவிர, ராமரை போல கையில வர ராஜ்யம் அதை தியாகம் பண்றதுங்கிறது ராமர் ஒண்டிதான். அதனாலதான்